நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நேயர்களே, தமிழ்நாடு தேர்தலுடைய முடிவுகள் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். தாவேகா தமிழ்நாட்டின் எல்லா தொகுதிகளிலுமே சற்றேறக்குறைய ஒரு 110-8 என்ற அளவிலே அவர்கள் முன்னேறியிருக்கிறார்கள். ஆண்டு கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் 72-73, அதிமுக 50 தொகுதிகளுக்கு மேலே எடப்பாடி பழனிசாமியுடைய கட்சி கீழே செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் மிக மோசமான சூழ்நிலையிலும் அந்த கட்சி இருக்கின்றது. தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான காரணம் என்ன? உடனடியான ஒரு மாற்றம் தென்பட்டதாகவே நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஒரு குறுகிய காலத்தில் மக்களை சந்திக்காமலே பெரிய அளவில் பிரச்சாரங்கள் முடக்கப்படாமலும் பெரிய முடுக்கி மக்களை சந்திக்காத அளவிலும் இளைய வேட்பாளர்கள், பெரிய அறிமுகம் இல்லாதவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். முதலாவது. இரண்டாவது செய்தி, வாக்குக்கு பணம் கொடுத்து 10,000 கோடி அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தொகுதிக்கு 40 கோடி வரை பணம் செலவழித்ததை நாம் இப்போதில்லை எப்போதுமே நாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு இந்த வெற்றி சொல்லக்கூடிய செய்தி என்ன? தமிழகத்தில் எல்லோருமே கேட்டது, இனி பணம் இருந்தால் மட்டும்தான் ஜனநாயகத்தில் நாங்கள் போட்டியிடலாம், பணமில்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற நிலை மாற்றியது. அப்படி ஒரு சூழ்நிலையும் நாம் இந்த தேர்தலில் பார்க்க முடிகின்றது. அதிமுகவினுடைய இணைப்புகள் இல்லாமல், ஒருங்கிணைப்பு இல்லாமல் ஒரு படுமோசமான தோல்வியை பழனிசாமியுடைய தலைமை 11 அல்லது 12வது தோல்வியாக அவர் சந்தித்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றது மட்டுமல்ல, கொளத்தூரில் அக்கட்சியினுடைய வேட்பாளரும் தமிழக முதல்வருமான திரு ஸ்டாலின் மிக கடுமையான தோல்வியை அவர் சந்தித்திருக்கிறார் என்கின்ற செய்தியும் பார்க்க முடிகின்றது. இதெல்லாம் குறித்து நம்ம பேசுவோம். இதற்கான காரணத்தை குறித்து பேசுவதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி, அதே போன்று சமூக ஆர்வலர் அரசியல் விமர்சகர் சரவண பெருமாள், பொது உடைமை நிறுவன தலைவர் தோழர் நெய்வேலி பாலு மற்றும் பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி, உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். வணக்கம். பாலு ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய அனுபவத்தில் இந்த வெற்றியை பற்றி எப்படி பார்க்குறீங்க? உங்கள் பார்வை முதல்ல வைங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் அதனுடைய முடிவுகள் இது இட்ஸ் அ கிரவுண்ட் பிரேக்கிங் ரிசல்ட். ஓகே, அதாவது நிலநடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றம். ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டால், ஒரு விடுதலை போராட்ட காலத்திலிருந்து ஒரு கோட்பாடுக்காக, கொள்கைக்காக வாழ்ந்த தலைவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு அரசு பணியில் இருந்தவங்க, ஆசிரியர்கள், ஒரு ரயில்வேல, போஸ்டரில், அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவங்கள தவிர சாதாரணமான மக்கள் மத்தியில் நாட்டை பற்றி, சமூகத்தை பற்றிய ஒரு அக்கறை இருந்தது. அதுக்கு அடிப்படையான காரணம் என்ன சொன்னால், வேல்யூஸ்ன்னு சொல்லக்கூடிய விழுமியங்கள் இருந்தது. இன்றைக்கி அந்த விழுமியங்கள்லாம் போய் கடைசியில் எங்கே வந்து நிற்கிதுன்னா, எல்லாம் பணம், உறவுகளே பணமாக இருக்கு. அந்த அளவுக்கு வந்த பிறகு நீங்கள் எந்த சமூகத்திற்கு அவங்களுக்கு என்று அந்த சமூகத்துக்கு ஒரு விழுமியம் இல்லையோ, ஒரு சமூக நோக்கு பார்வை இல்லையோ, அதில் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். அப்படி தான் புரிஞ்சுக்கணும் நம்ம அதை. சரி, இப்போது நேற்று வரைக்கும், போன மாதம் நல்ல கண்ணு பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க. ஆமாம், அவர் எவ்வளோ எளிமையாக இருந்தார், அவர் சட்டை வேட்டையை தினம் துவைச்சி தான் போட்டுக்குவார், அவர் அவ்வளோ எளிமையாக இருந்தார், எவ்வளோ சொத்தெல்லாம் கொடுத்து விட்டார், அவர் எதுவுமே பண்ணிக்கலை அப்படின்னு சொல்லி அவரையும் பேசுகிறோம். மறுபக்கத்தில் பார்த்தீங்கன்னா, 3 நாளைக்கு ஒரே நாளில் 3 ட்ரெஸ் மாத்திரவனும் இன்றைக்கி அரசியல்வாதியாக இருக்கான், அதையும் பார்க்குறோம். அப்போ என்னென்னா, மக்களுக்கு விழுமியங்கள் இல்லைங்கிறது ஒரு பெரிய ஒரு விபத்து. அந்த அரசியல் விபத்து தான் இன்றைக்கி நடந்திருக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நான் இதை 2 தரம் 3 தரம் இதே நம்ம ஜேபிஎஸ் தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கேன். விஜய்க்கு விழக்கூடிய ஓட்டு, விஜய் பெரிய அரசியல் அறிஞன்றோ அவர் பெரிய ஒரு சாதிப்பாரனோ அப்படி இல்லை. திமுகவும் அதிமுகவும் செய்த அந்த மோசமான ஆட்சி, லஞ்ச லாவண்யங்கள், ஊழல்கள் மக்களை
ஒரு நெகட்டிவ் ஓட்டு தான் இன்றைக்கி விஜய்க்குன்னு உண்டு. அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரின்சிக் வேல்யூ, அவருக்குன்னு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு மதிப்பும் கிடையாது. அப்படி இருங்க. இது முதல் கட்ட நம்ம நிறைய எல்லாரும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேசினா நிறைய பேசலாம். பாஸ்கரன் சார், இந்த தமிழ்நாடு தேர்தல் முடிவு முதல் சுருக்கமானது. இல்லை, முதல்ல ஐயா பெரியவர் சொன்னது நான் சார் பாலு சார் சொன்னது நான் முழுமையாக ஆமோதிக்கிறேன், முழுமையாக அதை வழிமொழிகிறேன். என்னன்னா, சமுதாயத்திலே விழுமியங்கள் மறைந்து போய்விட்டன அப்படிங்கிற ஒரு மனக்குறை எல்லார் மத்தியிலும் இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயாவாக இருக்கட்டும், திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி ஐயாவாக இருக்கட்டும், அவர்கள்லாம் ஒரு நீண்ட கால பொது வாழ்க்கை அனுபவம் உள்ளவர்கள். சரிங்களா? இந்த பொது வாழ்க்கை அனுபவம் உள்ளவர்கள் வழிநடத்தக்கூடிய அது எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, அதில் ஏதேனும் ஒரு நெறிமுறை இருக்கும். சரிங்களா? அதில் ஒரு கட்டுப்பாடு இருக்கும். ஆனால் அப்படி ஒரு கட்டுப்பாடெல்லாம் எதுவும் இல்லாத ஒரு நெறிமுறைகளை நம்பிக்கை இல்லாத ஒரு கும்பல் வருகிறது என்று சொன்னால் அது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம். அதே நம்ம வணக்கத்துக்கு ஐயா அவர்கள் அது விபத்து என்று சொன்னார்கள். அது எனக்கு பொறுத்தவரையில் விபத்து என்பதையும் சற்றே தாண்டி அது ஒரு விபரீதம் என்று தோன்றுகிறது. அது ஒரு விபரீதம். நான் ஒரு விதத்திலே இளைஞர்களுடைய அரசியல் விழிப்புணர்வை வரவேற்கிறேன். ஆனால் அது அரசியல் விழிப்புணர்வு என்கிற அந்த ஒரு கட்டத்துக்குள் இது அடங்குமா என்பதுதான் என்னோட கேள்வி. இது அரசியல் விழிப்புணர்வு என்று சொல்ல முடியுமா? இது ஒரு உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசியல் எழுச்சியாக கருத முடியுமா என்கிற ஒரு கேள்வி வருகிறது. இது வந்து ஒரு ஹோலிஸ்டிக் ஃபுல்ஃபில்லாக உங்களுக்கு இல்லை, முழுமை அடைந்த வெற்றி. நான் என்ன சொல்றேன், முழுமை அடைந்த ஒரு மனநிறைவு உங்களுக்கு. ஆமா, அதுக்கு என்ன காரணம்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்க 77 ஆண்டு கால பழமை உள்ள ஒரு கட்சி, 52 ஆண்டு கால பழமை உள்ள கட்சி, 1967 இன்று வரை 59 ஆண்டுகளாக தொடர்ந்து மாறி மாறி ஆட்சி புரிந்து வருகிற கட்சிகள், அவர்கள் எங்கே ஏதோ ஒரு இடத்துல மிகவும் மோசமாக தோல்வி அடைந்திருக்கிறார்கள். அந்த மக்கள் அவர்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு ஏற்ப அவர்கள் நடந்து கொள்ளவில்லை. அதோட வெளிப்பாடாகத்தான் இதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அப்படி வருகிற போது ஒரு வகையிலே இளைஞர்கள் எழுச்சியை நான் வரவேற்கிறேன், நேரடியாக அரசியல் பங்கு கொள்கிறார்கள். ஆனால் அதற்கான ஒரு அடிப்படை புரிதல், ஒரு அடிப்படை விழிப்புணர்வுகள் தான் கலந்து கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா நமக்கே தெரியும், 1947க்கு முன்பாக ஏராளமான இளைஞர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு அடிப்படை புரிதல் இருந்தது. அதன் பிறகு 1950-60களிலே சோசியலிச மனப்பான்மை கொண்ட ஏராளமான இளைஞர்கள் உள்ளே வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு அடிப்படை புரிதல் இருந்தது, சமுதாயத்தின் மீதான ஒரு நாட்டம் இருந்தது, ஒரு பொதுநல நோக்கு இருந்தது. அதுவெல்லாம் இன்றைக்கு இருக்கிறதா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி. இல்லை என்று நேரடியாக நான் சொல்ல தயாராக இல்லை, அதனால் இவர்கள் நிரூபிக்கவில்லை. ஆனால் நிரூபிப்பதற்கான எந்த ஒரு அறிகுறியும் அங்கே இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதனால தான் சொல்கிறேன், ஐயா சொல்வதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். விழுமியம் சார்ந்த ஒரு அரசியலாக இதை பார்க்க முடியுமா என்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படியே இருக்கிறது, தொக்கி நிற்கிறது. முதற்கட்ட கருத்து அதே மாதிரி சுருக்கமாக. அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னோட பணிவான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனோட திருவடியிலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த தேர்தல் எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து இன்னைக்கு ட்ரெண்ட் எப்படி மாறிடுச்சுன்னா, நீங்கள் எந்த ஒரு டிவி வாங்கினாலும் சரி, கார் வாங்கினாலும் சரி, வீட்டில் இருக்க குழந்தைகள் வந்து இன்னைக்கு வந்து சொல்கிறாங்க அப்பா அம்மா கிட்ட, பெரியவங்ககிட்ட, தாத்தா பாட்டி யாராக இருந்தாலும் சரி, இந்த கடையில் தான் வாங்கணும், இந்த பொருள் தான் வாங்கணும், இந்த பிராண்டு தான் வாங்கணும் அப்படின்னு. ஸோ அந்த லெவலில் தான் இன்றைக்கி ஓட்டிங் ஆகிருக்கு. எப்படி? நான் போன பிரச்சாரம் பெரம்பூர் தொகுதி ஃபுல்லாக பிரச்சாரம் போனேன். இதே சினிமா ஸ்டைலில் பாட்டெல்லாம் போட்டுட்டு தான் போனோம் நாங்களும். ஆனால் வந்து அங்கே வந்து போகும்போதே குழந்தைகள் வெளியே ஓடி வந்து, அங்கிள் விஜய் விஜய் விஜய், விசில் விசில் விசில், பெரிய அளவுக்குன்னா சரி. அதுதான் குழந்தைகள் தான் வந்து இன்னைக்கு வந்து அந்த சின்ன பிஞ்சு உள்ளத்தில் வந்து அந்த இதை வந்து விதைச்சாச்சு. அது அவங்க தான் சொல்கிறாங்க, இவங்களுக்கு ஓட்டு போனோம். நிறைய வீட்டில் வந்து நான் கேள்வி, எனக்கு ஒரு சரண பெருமாள் ஒரு ஆச்சரியமான தகவலாக இருக்கிறது. ஆச்சரியம் இல்லை, இதுதான் நடந்து இல்லை எனக்கு புரியவில்லை. நீங்கள் சொன்னது சரி, நீங்கள் போய் சொல்ல நான் சொல்லவில்லை. இது ஒரு விஷயமாக இருக்கிற பிள்ளைகள் தங்கள் தாய் தந்தையர்களை மடைமாட்டம் செய்து வாக்கு செய்து என்ன கணக்குன்னு தெரியவில்லை. அதுதான் நடந்திருக்குன்னு தான் சொல்கிறேன். இப்போ கூட நம்ம டிவி விவாத மேடையில் ஒருத்தர் சொன்னார், அப்படி சொல்லியிருந்தாலும் அவங்க ஓட்டு போட்டுட்டு தாவேக்காக தான் ஓட்டு போட்டேன்னு பொய்ய கூட சொல்லலாம். இல்லை, அப்படி சொல்ல மாட்டாங்க, பிள்ளைகளுக்கு ஏமாற்ற மாட்டாங்க. தாய் பிள்ளை தந்தையர்கள் மனசு வராது. அதுதான் சொல்கிறேன். சரி, பிள்ளைக்காக போடுவோமே, பிள்ளை இப்படி எல்லாரும் ஒரு ஓட்டுன்னு போட்டா. நம்ம நெருங்கிய தொடர்பில் இருந்த ஒரு அம்மா கூட இப்போ சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, எங்கள் குழந்தைங்களாம் வந்து தாவேக்காக தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இன்றைக்கு வந்து விஜய், அதுதான் விஜய் ஏற்கனவே சொல்லிட்டார். ஒரு அவங்களோட நிர்வாகிகள் கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, திருச்சி விஜய், கோயம்புத்தூர் சவுத் விஜய், கோயம்புத்தூர் நார்த் விஜய், திருநெல்வேலி விஜய், குளச்சல் விஜய், நாகப்பட்டினம் விஜய், இதை தான் சொன்னார் அவர்.
அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. அதான் நான் ஒரே விஜய் தான், விஜய் வேற எதுவும் கிடையாது. அப்படி இருங்க. முதல்ல வந்து பேசுவோம். அதுக்கு உதாரணமே சொல்ல, பெரம்பூர்ல வந்து ரைட்டு பேலட்ல கடைசி பேர் அவருது. அதை தேடி கண்டுபிடிச்சி ஒவ்வொரு ரவுண்ட்லயும் 6000 5000 ஓட்டை போடுறாங்கன்னா அப்ப நீங்க என்ன வெறித்தனமா போட்டிருக்காங்க. தேடி கண்டுபிடிச்சி 16வது இதுல போடுறாங்க அந்த விஜய். இத்தனைக்கும் 5 ஜோசப், 5 நான் 2-3 விஜய் வேற இடையில. ஜோசப் இருந்தாலும் இது விசில் தனியே தெரியும் இல்லையா? விசில் தனியா தெரியும், பார்த்த உடனே இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுதான். ஆனா ஒரு வயசான அம்மா சொன்னாங்க, கிழவி, ரொம்ப வயசான பெண்மணி, இங்க எது போட்டு போட்டீங்க இப்படி சொல்லுது. டிவி போடுறாங்களே, அது பேசவே தெரியல. இப்படி ஒரு மாற்றம். சரி, அதுதான். அது ஒரே இது மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இதே விஜய் அவர்கள் வந்து அவரோட தொண்டு, அதை ஒரு ஃபேன் வந்து ஒரு இடத்துல ஒரு கல்யாண மண்டபத்தில் அந்த 10th 11th 12th பரிசு பொருள் கொடுக்கும்போது விசில் அடிங்கண்ணா அப்படின்னு சொல்லும் போது அப்படி இப்படிலாம் ஸ்டைலில் காமிச்சு எல்லாம் பண்ணக்கூடாது தம்பி அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சி விட்டார். சரி, காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய பொன் கிருஷ்ணமூர்த்தி ஐயா, இப்போ எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அந்த தேர்தல் முறை, அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ்மெண்ட்லாம் பேசுவோம். மரியாதைக்குரிய திரு பாலு அவர்களும் மரியாதைக்குரிய திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்னதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். காரணம், வெரி குட், பணம் கொடுத்து ஓட்டு வாங்கும் முறை நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டும். வெரி குட். அது எந்த இயக்கம் பணம் கொடுத்தாலும் அது தவறுதான். பணம் கொடுக்காமல் இன்றைக்கு ஒருவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஓ, அப்படிதான் நான் நினைக்கிறேன். உண்மைதானா? சரி, பெரிய அளவில் பணம் கொடுக்கல. ஓட்டுக்கு பணம் கொடுக்கவில்லை, ஓட்டுக்கு பணம் கொடுத்தார் போல் எனக்கு தெரியவில்லை. சரி, பலரை நான் சந்தித்த போது ஓட்டுக்கு பணம் கொடுத்தீர்களா என்று அந்த இயக்கத்தினுடைய வேட்பாளர்களை கேட்டபோது எங்கள் செலவுகளையும் எங்கள் இயக்க தோழர்களுடைய செலவைத்தான் பார்த்து கொண்டோம். ஆனால் ஓட்டுக்கு பணம் கொடுக்கவில்லை. இந்த மாற்றம் ஒரு நல்ல மாற்றம் தான். வெற்றி பெற்றது விவாதிப்பது என்பது இரண்டாவது. இல்லை, நாம் இப்போ கருத்துக்களை கேட்கிறோம். வெற்றி என்பது ஜனநாயகத்தினுடைய முடிவு தானே. அது நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பெரியவங்க சொல்றீங்க. கொடுத்து ஓட்டு வாங்கப்படவில்லை என்பதே ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்குறீங்க? நான் பார்க்குறேன். சரி, ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி 20 கோடி 30 கோடி 40 கோடி செலவு பண்ணி ஒருவர் வெற்றி பெற்று வருகிறார் என்று சொன்னால் அவர் ஊழல் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்ப்பது கூட தவறு என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வளர்ச்சி நிதி என்று 5 கோடி கொடுக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 3 கோடி கொடுக்கிறார்கள். இப்படி செலவு செய்துவிட்டு வருபவர்கள் சாலையை போடுங்கள் என்றால் எப்படி போடுவார்கள்? 50% தான் சாலையிலே வருகிறது, 50% மற்றவர்கள் பிரித்து கொள்கிறார்கள். தரமான சாலை கிடைக்கவில்லை. 5 பெட்டி கல் போட வேண்டிய இடத்தில் 2 பெட்டி போடுவார்கள். சில இடங்களில் கல்லை வைத்து கல்லை காட்டிவிட்டு சாலை போட்டு விட்டோம் என்று சொன்ன வரலாறு கூட நீங்கள் சினிமா படத்தில் காட்டியிருப்பாங்க. அது உண்மையான நிகழ்வு தான். உண்மை. ஆகவே இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 65% இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உள்ளங்கையிலே உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் செல்மூலியமாக. உலகத்தில் என்ற மாதிரி தேர்தல் நடக்கிறது, எப்படி தேர்தல் நடக்கிறது, எப்படி ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள், ஊழலற்ற ஆட்சி அங்கெல்லாம் நடத்தும் போது ஏன் இங்கே முடியாதா என்ற கேள்வி அவர்களுக்குள் எழுந்திருக்கிறது. பணம் பெற்றுக்கொள்கிற பேரண்ட்ஸுகளை தடுக்கக்கூடிய இந்த படித்த இளைஞர்களும் இன்றைக்கு இருந்ததாக நான் கேள்விப்பட்டேன். பணம் வாங்கக்கூடாது என்று படித்த இளைஞர்கள் சொல்லியதை கூட நான் கேள்விப்பட்டேன். தடுத்தார்கள் சில வீடுகளில் என்று. இது தடுக்கப்பட வேண்டும், முழுமையாக தடுக்கப்பட வேண்டும். இந்த ஊழல் பணத்தை அரசியல்வாதி ஊழல் செய்கிறான் என்றால் மக்களும் ஊழல்வாதிகளாக மாறிவிட்டார்களே என்ற வருத்தம் தான் எனக்கு இருக்கிறது. ஒரு காங்கிரஸ்காரனாக அது தடுக்கப்பட வேண்டும் என்று ஆழமாகவே என்னுடைய கருத்தை பதிவு செய்ய வேண்டும். ரெண்டாவது வரும், நிறைய பேச போகிறோம். இப்போ தான் உங்களுக்கு அடுத்தப்போ தான் முக்கியமான கேள்வி இருக்குது. பாஸ்கர் சார், விஜய்க்கு வந்தாச்சு, இப்போ 110 என்ன தான் வந்திருக்கு, ஒரு 8 தொகுதி தேவை இருக்குது. ஹங்கு என்று சொல்லி கொண்டு தான் இப்போ உண்மையிலே ஹங்காக தான் வரும், அதில் மாற்றம் இல்லை. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கும், யார் ஆதரவு கொடுப்பா உங்கள் பார்வையில்?
சரி, நான் வந்து யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். யூகமா இப்போ? ஆமாம், அது அப்படியே நடைபெறுமா என்பது தெரியவில்லை. Right. இப்போதைக்கு 109 தொகுதிகள் அவர் வெற்றி பெற்றிருக்கார். அதில் ஒரு தொகுதி அவர் மீண்டும் சரண்டர் பண்ண வேண்டி வரும். ஏன்னா 2 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. 108 தொகுதிகளிலே இப்போதைக்கு இல்ல, அவர் அது எல்லாமே வந்துட்டா வரலையோ? இன்னும் வரல. 109 என்று சொல்கிறார்கள். முன்னணி பின்னணி தான் வருது. ஆமாம், இன்னும் 9 அல்லது 10 தொகுதிகள் அவருக்கு தேவை. குறைந்தபட்சம் 9 தேவைப்படுகிறது. எங்கே இருந்து கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்று பார்க்கிற பொழுது ஓரளவுக்கு அவருடைய கொள்கைகளுடன் உடன்பட்டு போகிறவர்கள் என்று பார்க்கப்பட்டால் ஒன்று காங்கிரஸ், அப்புறம் 2 இடதுசாரிகள். சரி, இரண்டும் சேர்த்து 9 தொகுதிகள் இப்போதைக்கு இருக்கின்றன. 5, 2, 2, 9 தொகுதிகள். அதனால் பெரிய அளவிலே அவர் கொள்கையிலே அவர் சமரசம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாமலே இதை கொண்டு வர முடியும். சரிங்களா? கொள்கை என்று ஒன்று அவர்களுக்கு இருப்பதாக நாம் கருதினால் அப்படி தான் பண்ண முடியும். ஆனால் இப்போது கூட இடதுசாரிகளும் காங்கிரஸும் இவர்களும் சேர்கிற போது எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் வெளிப்படையான ஒரு ஒப்பந்தத்துடன் ஒரு உடன்படிக்கையுடன் வருகிற போது அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் என்ன இருந்தாலும் தேர்தல் நடந்துவிட்டது. நாம் ஏற்றுக்கொண்டாலும் இல்லை என்றாலும் பெருவாரியான மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 109 தொகுதி என்பது சாதாரணமானதில்லை. ஏறத்தாழ ஒரு மெஜாரிட்டிக்கு மிக அருகிலே இருக்கக்கூடிய ஒரு எண்ணிக்கை. அதனால் இப்போதைக்கு காங்கிரஸும் இடதுசாரிகளும் உள்ளே வந்துவிட்டால் அவர்களால் அது தேவையான இந்த பேரஸ்ட் மெஜாரிட்டி அவங்களால பண்ண முடியும். ஆமாம், 118 வேணும், கரெக்டாக 118 அவங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஆனால் நான் எதிர்பார்ப்பது 2 தான். ஒன்று என்ன அப்படின்னா, எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் எந்த நிபந்தனைகளின் பேரில் இவர்களோட ஆதரவு பெறப்படுகிறது அல்லது இவர்கள் அவர்களுக்கு ஆதரவு தருகிறார்கள் என்பது மக்களுக்கு தெரிவித்தாக வேண்டும். ஏன்னால் அவர்கள் வேறொரு கூட்டணியிலே வெற்றி பெற்றவர்கள். அது வெளிப்படையாக. ஆமாம், அவர்கள் வேறொரு கூட்டணியிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த கூட்டணியுடைய தலைமையை வெகுவாக எதிர்த்து தான் இவர் வெளியே வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த கூட்டணி தலைமையை ஏற்றுக்கொண்டு தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்ற பிறகு அதனை கடுமையாக எதிர்த்த இன்னொரு அணியுடன் சேர்கிற போது அதற்கு ஒரு தெளிவான விளக்கம் தந்தாக வேண்டும். சரி, இருக்கு. இப்போ காங்கிரஸ் கட்சியில் 2வது வாரம் இப்போ ஐயா சொன்னதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வெளியேற வாய்ப்பு இருக்கா? வெளியேற முடிவு செஞ்சிட்டிங்களா? அதாவது நாட்டின் பொது நன்மைக்காகவும் ஜனநாயகத்தை காப்பதற்கும். ஜனநாயகத்தை காப்பதற்கு பாஸ்கர் சார் சொன்ன முடிவை எடுப்பதில் தவறில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி, காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு தேர்தல் நடத்தினால் எவ்வளவு செலவு, மக்களுடைய வேலைகள், அவர்களுடைய தொழில்கள் பாதிக்கப்படுவது, இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இதை ஆதரிப்பதிலே தவறில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அதே நேரத்தில் மதசார்பற்ற ஒரு தன்மை உள்ள ஒரு நிலைப்பாடு இங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆதரிப்பது, அதை முன்வைத்து கூட ஆதரிக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. உங்களுக்கு உள்ள என்ட்ரு பண்ணுறதுக்கு நல்ல ஹோப் இருக்கு. கண்டிப்பாக. ஏனென்றால் இதை நாம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுவிட்டோம் என்றால் பிஜேபி எதையும் செய்ய துணியும். அவர்களை கடந்த கால வரலாறு பார்த்திருக்கோம். மத்திய பிரதேசத்தை கமல்நாத் வெற்றி பெற்று முழு மெஜாரிட்டியுடன் ஆட்சி இருந்ததை கவிர்த்த வரலாறை பார்த்திருக்கிறோம். மத்திய பிரதேசத்திலே ராஜஸ்தானிலே சச்சின் பைலட்டை வைத்து கவிழ்க்க முயன்ற வரலாறை பார்த்திருக்கிறோம். கர்நாடகாவிலே தேவகவுடா பையன் ஆட்சியை கவிழ்த்ததை பார்த்திருக்கிறோம். எதற்கும் பீமா காண்டி என்ற ஒருவர் 41 இடங்கள் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. ஒரே ஒரு இடம், 42 சீட்டு தான் மொத்தமே அங்கே மிசோரம். அங்கே வந்து ஒரே நாள் கூப்பிட்டு வச்சு 41 எம்எல்ஏ பிஜேபி ஆக்கி 42 பேரும் பிஜேபி. இன்றைக்கி காங்கிரஸுக்கு ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. இதெல்லாம் பிஜேபி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அரசியலமைப்பு சட்டத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாதவர்கள். ஆகவே இதை துணிந்து வேறு ஏதாவது செய்ய முடியுமா, ஒரு குழப்பத்தை உண்டாக்க முடியுமா, அதன் மூலம் இங்கே கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்து விட முடியுமா, வேகமாக அதை செயல்படுத்த முடியுமா? கவர்னர் ஆட்சி என்று சொன்னால் அது நம்முடைய ஆட்சி தானே, உள்துறை அமைச்சர் அமித்ஷா கீழே வருவது தானே என்றெல்லாம் அவர்கள் இந்த நேரம் கணக்கு போட்டிருப்பார்கள். அந்த கணக்குக்கு இடம் கொடுக்கக்கூடாது. மதசார்பற்ற இயக்கம் தமிழகத்தை ஆள வேண்டும் என்று நினைத்தால் கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்ன மாதிரி, பாஸ்கர் சார் சொன்ன மாதிரி, கிரிஷ் ஜோடேக்கர் மத்திய செய்தி தொடர்பாளர் அல்லது என்வே எப்படி வேணாலும் எடுத்துக்கிடுங்க, ஆல் ரிப்போர்ட் ஹேட் பீன் சென்ட், அனுப்பப்பட்டு விட்டது. கர்கேவுக்கும் ராகுல் காந்திக்கும் அனுப்பப்பட்டு விட்டது. அதாவதுங்க அனுப்பியிருக்காரு. என்ன அனுப்பியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு? அதான் இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ நான் சொன்ன அதே கருத்து தான். கொஞ்சம் ஏமாந்தோன்னு வச்சுக்கோங்க, பிஜேபி புகுந்து விளையாடும். எப்படி புகுந்துருவாங்க? பிஜேபிக்கே ஒன்றும் ஜெயிக்கலையே. ஜெயிக்கலைன்னா பரவாயில்லைங்க, கவர்னர்னு ஒருத்தர் இருக்காரு, ஆட்சி அமைக்க கூப்பிடணும். இவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம ரொம்ப நாள் காங்கிரஸோ இடது கம்யூனிஸ்டுகளோ அமைதியாக இருந்தால் கவர்னரை கூப்பிட வேணான்னு சொல்லுவாங்க. அதிகமான இடங்களை பெற்றவர் கூப்பிட வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. சட்டமன்றத்தில் ஃப்ளோர் ஆஃப் ஹவுஸில் வந்து நிரூபிக்கணும்னு ஒரு இது இருக்குது. சரி,
அது வந்து சட்டம். ஆனால் அந்த சட்டத்தையெல்லாம் இவங்க பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், அம்மையார் சசிகலா அவர்கள் வெரி குட் தேர்வு செய்யப்பட்டார்கள். தேர்வு செய்யப்பட்டதற்கு அப்புறம் கவர்னர் என்ன பண்ணணும்னா அரசியல் அவர் மேலே சட்டம் வந்து அவர் குற்றவாளின்னு கூட தண்டனை கொடுக்கட்டும், அவரை முதலமைச்சர் பதவியில் அமர்த்தியிருக்கணும். அதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்த ஒருவரை கவர்னருடைய வேலை என்னன்னா பண்ணணும். 20 நாளைக்கு மகாராஷ்டிராவில் போய் வித்யாசாகர் உட்கார்ந்துட்டார், வரவே இல்லை. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டு அமைதியாக இருந்தார்கள். கடைசியில் அந்த வழக்கை வேகமாக எடுத்து அதை நிறைவேற்றி காட்டி எவ்வளவு பெரிய ஆற்றல் அவர்களிடம் இருந்தது என்பதை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனா இப்ப என்னன்னா முதலை கண்ணீர் வடிக்கிறார்கள், எந்த எல்லைக்கும் போவாங்க. இப்ப முதலை ஒரு நிமிஷம், நாங்கள் அதிமுகவை ஒன்றிணைக்கத்தான் பாடுபடுகிறோம், அவன் வரவில்லை இவன் வரவில்லை. அது எப்ப பண்ணிருக்கணும்னா அம்மையார் சசிகலாவை சிறைக்கு அனுப்பாமல் அந்த முயற்சி எடுத்திருந்தால் அது வெற்றி பெற்றிருக்கும். அவரை முதலமைச்சர் ஆக்கி இருந்திருந்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்கும். நீங்கள் உங்களுக்கு எது அன்னைக்கு லாபமோ அதை செய்யக்கூடியவர்கள் நீங்கள். அதை சசிகலா அம்மையார் விஷயத்தில் 20 நாள் அந்த தாமதமே இருக்கக்கூடாதுங்க. 24 மணி நேர தாமதமே அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது. அது அம்மையார் சசிகலா அவர்களுக்கு தேர்வு செய்யப்பட்டார்கள். அடுத்த 24 மணி நேரத்துக்குள் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்க வேண்டும். ஆகவே திரு விஜய்க்கு கூட நாம் கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ கொஞ்சம் ஏமாந்தால் அவர்கள் கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்து அதிலே விளையாடுவதற்கும் இதுல ஒரு சின்ன உதாரணம், அம்மையார் சசிகலாவுக்கு நடந்ததும் தர்மயுத்தம் நடந்ததெல்லாம் இவர்களுடைய செட்டப் தான். அதை விட்டுருங்க. அவங்க சொல்லி அதை தான் அவர் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாரு. சொன்னா தான் நான் உட்கார்ந்து போயின்னு ஒரு நிமிஷம் அதை முடிஞ்சது. இப்போ அவர் எல்லை கோட்டுக்கு வெளியே போயிட்டார். எல்லை கோட்டில் இல்லை, அவர் போய் திமுக போயிட்டார். என்ன பாருங்க, கோஷியாரின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா மகாராஷ்டிராவில், விடியாக்காலம் 4 மணிக்கு வந்து கையெழுத்து போட்டார். எந்த உலகத்திலேயே 4 மணிக்கு கையெழுத்து போட்டார்? 4 மணிக்கு கோஷியார் கையெழுத்து போட்டார். பதவி பிரமாணம் பண்ணி வச்சார். வெரி குட். கவர்னர் வந்து 4 மணிக்கு பதவி வச்ச வரலாறு இந்திய சுதந்திர வரலாற்றுல கிடையாது. அஜித் பவார் 4 மணிக்கு எதுக்காவது இப்ப அவர் இருக்காரா? அஜித் பவார் இப்ப இருக்காரா? இல்ல, இறந்து. ஹி இஸ் நோ மோர். இப்ப நம்ம இந்த விஷயத்துக்காக நினைவுபடுத்துறோம், கொஞ்சம் அமைதியா இருங்க. திரு பாலு சார், திரு பாலு பேசுகின்ற போது சில கருத்தை சொல்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி எஞ்சிய சீட்டு ஒரு 110 சீட்டு இருந்தால் நாங்கள் ஒரு 5-6 சீட்டு எல்லாரும் சேர்ந்து மதச்சார்பற்ற சக்திகளுக்காக ஆதரவு கொடுக்க தயாராக இருக்கலாம், சிந்திக்கலாம் என்ற மாதிரி அவர் சொல்கிறார். இல்லை என்றால் பாஜக உள்ள வந்து எந்த எல்லைக்கும் போய்விடுவார்கள் இந்த மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறார். அதாவது அவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி சொன்னதில் ஒரு விஷயம் உண்மைதான். சரி, அதாவது ஒரு மத அரசியல் செய்யக்கூடியது தான் பாஜக. இதில் வந்து கருத்து வேறுபாடுக்கே இடம் இல்லை. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், பாஜக மகாராஷ்டிரா மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களில் அது எப்படி ஆட்சிக்கு வந்தது என்று சொன்னால், இதை போல வன்கவர்தல் அதை பண்ணி தான் வந்தாங்க. இப்போது முதல் நாள் அன்னைக்கு பாம்பேயில் பிரதமர் மோடி பேசுகிறார். அஜித் பவார் 38 கோடி ஊழல் செய்த பேர் வழியில் பேசுகிறார். மறுநாக்காரிட அவர் டிப்டி சீஃப் மினிஸ்டர் 4 மணிக்கு அவர் வந்து ஸ்வேரிங் பண்ணுறாங்க. ஒன்று. இப்போ அவர் கிருஷ்ணமூர்த்தி ஒரு விஷயம் சசிகலா பற்றி சொன்னார். சசிகலா அவர் நல்லவரா கெட்டவரா குற்றம் செய்தவரா இல்லையாங்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அவர் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மெஜாரிட்டி கட்சியினுடைய சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போ அவரை உடனடியாக அவருக்கு பதவி பிரமாணம் செய்ய வைக்க வேண்டியது கவர்னருடைய வேலை. ஆனால் அப்போ இங்கே தமிழ்நாட்டுடைய கவர்னராக இருந்தவர் மகாராஷ்டிராவுக்கு சேர்த்திருந்தார். அப்போ என்ன பண்ணார்னா 3 தரம் சென்னைக்கு வந்தார், சசிகலாவே சந்திக்காமல் அவர் போயிட்டார். அப்போ இதிலே ஒரு என்ன ஓட்டம் தெரியுது. அப்போ என்ன என்று சொன்னால், நீங்கள் ஒரு கவர்னருங்கிறது அவருக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கா? அது கான்ஸ்டியூஷனுக்கும் அல்லது ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் அந்த சட்டங்களுக்கு புறம்பானவர் அவர். அப்போ என்னன்னா, சட்டங்களையும் அதிகாரத்தையும் வைத்துக்கொண்டு அதை அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுவது என்பது பாஜகவுடைய கைவந்த கலை. இப்போ எனக்கு இந்த தேர்தலில் ஒரு பெரிய ஒரு மனசு ஓரளவில் ஒரு திருப்தி என்னன்னு சொன்னீங்கன்னா, பாஜகவுக்கு தமிழ்நாட்டை இடமில்லை என்பது மீண்டும் மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே ஓகே. நயினா நாகேந்திரன்லேருந்து, வானதி சீனிவாசன்லேருந்து, எல்முருகன், தமிழிசை சவுந்தரராஜன்லேருந்து எல்லோரும் தோற்று போயிருக்கிறார்கள். ஆக தமிழ்நாட்டை பாஜகவிற்கு அல்லது மதம் சார்ந்த அரசியலுக்கு இடமில்லை என்று வந்திருக்கிறது. அப்புறம் மற்றொரு விஷயம்,
இப்போ பாஜகவுக்கு இப்போது தீர்ப்பு வந்துருச்சு. நீங்கள் விரும்புகிறீங்களா, நான் விரும்புகிறேன்னா இல்லையாங்கிறது அல்ல. விஜய் தான் முதலமைச்சர் இல்லையா? இப்போது அவருக்கு அரசியல் அனுபவம் கிடையாது. அவர் நேற்று வரையில் இல்லை, இன்று வரையிலும் கூட அவர் ஒரு சினிமா ஸ்டார் தான். அதில் வேறு கருத்தே ஒன்றும் இல்லை. அதில் யார் வருத்தப்பட்டாலும் வருத்தப்படலைன்னு அதான் உண்மை, அதான் யதார்த்தமான உண்மை. அப்போது அவர் நாளைக்கு ஆட்சிக்கு அமைச்சா அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு அனுபவம் இல்லை. என்ன பண்ணுவார்னா ஐஏஎஸ் ஆட்சி தான் நடக்கும். அதிகார வர்க்கத்துடைய பியூரோக்ராட்டுடைய ஆட்சி தான் நடக்கும். அப்போ என்னன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் அவர் கேட்டு ஆட்சி பண்ணி ஆகணும். அப்போ அதனுடைய விளைவு என்ன என்று சொன்னால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆட்சின்னா என்ன? அமித்ஷா ஆட்சின்னு அர்த்தம். வெரி குட். ஏன்னா யூனியன் ஹோம் மினிஸ்டருடைய அவருடைய கண்ட்ரோலில் தான் எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வராங்க. இப்போ அமித்ஷா ஒன்று சொல்லி அது ஒரு குறிப்பிட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸர் செய்யலைன்னா மறுநாளைக்கு அவரை தூக்கி உத்தரகாண்டில் போட்டுருவார். அப்போ என்ன நடக்கும் என்று சொன்னால் அப்பனா இப்போ அதிகார வர்க்கத்துடைய ஆட்சி தான் நடக்கும். இன்றைக்கு என்ன சொல்கிறோன்னா இந்த தேர்தலை ஜனநாயகம்னு சொல்கிறோம். தேர்தல் ஜனநாயகம், அதாவது ஓட்டு ஜனநாயகம்னு சொல்கிறோம். தேர்தல் ஜனநாயகம்னு. தேர்தல் ஜனநாயகமாக தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை என்ன தெரியுமா? இந்த தேர்தல் ஜனநாயகங்கிறது ஒன்றுமில்லை ஆக்கிட்டோம்ல, நம்ம காசை கொடுத்து ஆக்கிட்டோம். இப்போ இன்னொன்று என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால் கடைசியிலும் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு படிக்காத ஆனால் ஒரு வாக்குரிமை இருக்கக்கூடிய ஒரு நபரை அவனையும் நீங்கள் லஞ்சவாடி ஆகிட்டீங்க, கரப்ட் ஆகிட்டீங்க. ரைட்டு. அப்போது இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கோன்னு சொன்னால் இந்த அரசியலில் எல்லா லெவலில் இருக்கக்கூடிய மக்களையும், எல்லா தட்டில் இருக்கக்கூடிய மக்களையும் அவர்களை மோசமானவர்களாக இன்றைய அரசியல் ஆக்கி இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ என்னன்னு சொன்னால் வரக்கூடிய விஜயனுடைய ஆட்சி அவருக்கு பீப்புள்ஸ் மேண்டேட் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அது என்ன ஆட்சி நடக்கும் என்றால் அதிகார வர்க்க ஆட்சி தான் நடக்கும். அது கவர்னர் ஆட்சினாலும் சொல்லலாம், அது என்ன வேணாலும் சொல்லலாம், அதான் நடக்கும். திரு பாஸ்கர கிருஷ்ணமூர்த்திட்ட ஒரு கேள்வி. இப்போ நாங்கள் எலெக்ஷன் வரும்போது இப்போ பார்க்குறோம், அவருடைய அதாவது மேனிஃபெஸ்டோ 2500 ரூபா கொடுக்குறதாக அவர் அறிவிச்சிருக்கார். 6 சிலிண்டர் அறிவிச்சிருக்கார். இப்போ கணக்கு பண்ணி பார்த்தாரா 60,000 கோடி ஆகுது. எவ்வளோ கோடி? 60,000 கோடி. இப்போ தமிழ்நாட்டுடைய தொடச்சி வச்சுட்டு தான் திமுக போகுது. 11 லட்சம் கோடிக்கு கடன் இருக்குது. இட் ஹேஸ் அ லாட் ஆஃப், என்ன சொல்கிறது, ஒரு கிரஞ்சி சிச்சுவேஷன், நெருக்கடிக்குள் இருக்கிறது. அவருக்கோ அனுபவம் இல்லை. இதை எப்படி கையாள போகிறார் என்ற கேள்வி ஒரு கல்வியாளராக உங்கள்கிட்ட கேட்குறேன். பாஸ்கர கிருஷ்ணமூர்த்தி, நிகழ்ச்சிக்கு மறுபடியும் உங்களை வரவேற்கிறேன். சொல்லுங்கள், அவருக்கு இருக்கிற சவால்களை பற்றி சொல்லுங்கள். முதல்ல உடனடியாக இருக்கக்கூடிய ஒரு சவால் சட்டமன்றத்திலே பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். அது ஒரு அரசியல் சவால். அநேகமாக அதிலே அவர் வெற்றி பெற்று விடுவார் என்று நான் நம்புகிறேன். அது ஒன்று. இரண்டாவது, உடனடியாக சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபித்த உடனேயே இந்த ஆண்டில் மீதம் இருக்கக்கூடிய நாட்களுக்கான நிதிநிலை அறிக்கையை அவர் சமர்ப்பித்தாக வேண்டும், உடனடியாக செய்தாக வேண்டும். என்றால் நமக்கு இன்டரிம் பட்ஜெட் தான் பாஸ் ஆகிருந்தது, ஓட்டர் அக்கௌண்ட் தான் வந்தது. அதனால் அடுத்த நிதிநிலை அறிக்கையை உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக எந்த ஒரு அரசியல் அனுபவம் இல்லாமல் நேரடியாக தமிழக முதல்வராக வருகிற ஒருவருக்கு உடனடியாக ஒரு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் வருகிறது என்கிற போது அது ஒரு மிகப்பெரிய சவாலாகத்தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரையில். அது இரண்டு. ஏன்னா நிதி ஒதுக்கீடுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏராளமான நிதி நெருக்கடி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எப்படி நிதி ஒதுக்கீடு செய்வது என்பதிலே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கும். அதில் நம்ம வணக்கத்துக்குரிய ஐயா சொன்ன மாதிரி தான் அது அநேகமாக முதல் முறையாவது, அதாவது முதல் நிலையாவது அரசு அலுவலர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி தான் நடக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் ஏற்படலாம். அது இரண்டு. அப்புறம் மூன்றாவது, நீங்கள் சொன்னீங்க அந்த வாக்குறுதிகள். நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன், தேர்தல் வாக்குறுதி என்பது ஒரு அரசியல் கட்சி தருகிற வாக்குறுதி. தமிழக முதல்வர் என்பது அரசுக்கான ஒரு முதன்மை அலுவலராக இருந்து நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். உடனடியாக அந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கான அந்த நடவடிக்கை அவர்கள் இறங்குவதற்கு சாத்தியமே இல்லை. இரண்டு காரணங்கள். ஒன்று, அவர்களுக்கு முதல்ல இந்த அரசாங்கம் பிடிபட வேண்டும், அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் பிடிபட வேண்டும், எது முக்கியம் எது அவசரம் என்பதை அவர்கள் பார்த்தாக வேண்டும். அதன் பிறகு தான் இதெல்லாம். அதனால் இந்த வாக்குறுதிகள் பற்றிய இந்த கவனமெல்லாம் சிறிது காலத்துக்கு பிறகு தான் எடுத்துக்கொள்ளப்படும், இப்போதைக்கு வராது அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்போதைக்கு உடனடியாக செய்ய வேண்டியது இந்த நிதிநிலை அறிக்கையை அவர்கள் தாக்கல் செய்தாக வேண்டும். அதில் அநேகமாக ஏதேனும் அவருக்கு மிகவும் பிடித்தமான ஏதேனும் ஒரு வாக்குறுதியை வேண்டுமானால் இப்போது நிறைவேற்றுவதாக ஏதேனும் ஒரு அறிவிப்பு வரலாம். மற்றபடி ஒரு பெரிய அளவில் இப்போது மாற்றம் வராது, எடுத்துடனே மாற்றம் வராது. ஏற்கனவே என்ன நடந்தால் அந்த ஸ்டேட்டஸ் கோ தான் மெயின்டைன் ஆகும்.
அப்படி என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் உரிமை தொகை 1000 கொடுத்தது. நம்ம ஏற்கனவே உள்ள இன்சென்டிவ் அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ இவர் நான் ஆட்சிக்கு வந்தால் 2500 இருக்கிறார். 6 கேஸுங்கிறார். ஹவு லாங் டைம் டு டேக்? அது தெரியல என்ன ஆனஸ்ட்லி இல்லை என்றால் அது 1000 ரூபாய் பின்பற்ற போகிறாங்களா இல்லை 2500 கொடுக்க போகிறாங்க? அதான் தெரியவே இல்லை. ஏன்னா அரசுக்கு இன்னும் அதைத்தான் கேட்கிறேன். இல்லை அது அவர்களுக்குமே தெரிந்திருக்காது. திரு விஜய் அவர்களுக்குமே கூட இப்போ அதெல்லாம் தெரியாது. இனிமேல் தான் வரணும். இனிமேல் தான் அவங்க எல்லாரோடும் கலந்து பேச வேண்டும். இல்லை நான் என்ன கேட்குறேன், ஒரு கட்சி ஆட்சிக்கு வருவதாக இருந்தால் நிதி நிலைமை தெரியாமலா இவ்வளவு பெரிய வாக்குறுதியை கொடுப்பாங்க? இல்லை நிதி நிலைமை தெரிவது, நீங்கள் வெளியிலிருந்து தெரிகிற நிதி நிலைமை என்பது வேறு. நீங்கள் நிர்வாகத்துக்கு வந்த பிறகு நிதி ஒதுக்கீடு செய்வது என்பது முற்றிலும் வேறு. சரி, அதனால் நீங்கள் அது முதல் முறையாக உள்ளே வருகிறார். ஆனால் எடுத்த உடனே எது மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டுக்கு அவர் வருவாருன்னு கொஞ்சம் காலம் எடுக்கலாம். ஐ எம் பிட் ஸ்கெப்டிக்கல் இதில். ஏன்னா அவர் எடுத்த உடனே அது மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டுக்குலாம் வர முடியாது. ஏன்னா அவருக்குமே அது இன்னும் பிடிபடணும். குறைந்தபட்சம் 1 மாதங்களாவது ஆகும். அந்த அரசு நிர்வாகம் எப்படி செயல்படுகிறது, நிதி எவ்வாறு ஒதுக்கப்படுகிறது, யாருக்கெல்லாம் நிதி உதவியாக தேவைப்படுகிறது, எங்கே ஒதுக்க வேண்டும் என்பதெல்லாம் பார்த்தாக வேண்டும். அதனால் கண்ணை மூடிக்கொண்டு அப்படிலாம் பண்ணிவிட முடியாது. இப்போ இந்த வாக்காளர்கள் அவர் மீது மிகுந்த நம்பிக்கையும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன், மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு கனவுலகத்தின் நாயகர், அப்படித்தானே? இந்த கனவுலகின் நாயகர் எல்லாவற்றையும் செய்வார், ஊழலுக்கு அப்பாற்பட்டிருப்பார், மக்களின் குறைகளை கேட்பார், மக்களுக்காக எல்லாம் செய்வார் என்கின்ற இளைஞர்களின் மிகப்பெரிய வாக்குறுதி சாதாரணமாக இல்லை. இங்கே பாருங்களேன், அதை நீங்கள் 2 விதமாக பாருங்கள். ஊழல் இல்லாத நிர்வாகம் நடத்துவது என்பது மிக நிச்சயமாக சாதிக்க முடியும். முதல் நாளிலிருந்தே செய்ய முடியும். அப்புறம் மக்களின் குறைகளை கேட்பது அப்படிங்கிறதும் உடனடியாக செய்ய முடியும். ஆனால் ஒரு துறைக்கு வேண்டிய நிதி ஒதுக்கீடு செய்வது, எதற்கு முன்னுரிமை தர வேண்டும், எது உடனடியாக செய்தாக வேண்டும் என்பதில் அந்த ஒரு பாகுபடுத்தி பார்ப்பதற்கு இல்லையா, அது மிகவும் கடினமான ஒரு காரியம். அது உடனடியாக இறங்குவார் என்று எனக்கு தோன்றவில்லை. அது அப்படியே தொடரும். சிறிது நாட்களுக்கு அப்படியே தொடரும். ஐயா நீங்கள் சொல்லுங்கள் அதை மட்டும். அதாவது இப்போ ஒரு பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா சொன்ன மாதிரி இப்போ ஆதவ அர்ஜுனிடம் அந்த கேள்வி கேட்கப்பட்டது. நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றுவதற்கு எப்போது கேட்டார்கள்? இன்னைக்கு இப்போ அவர் கேட்டது எனக்கு தெரியாது. நான் யதார்த்தமா பார்த்தேன். நீங்கள் சொன்னது கரெக்ட். அது அவர் கேட்டப்ப அவர் என்ன சொல்றாரு, அதை நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. அதாவது இப்போ அந்த கூட்டம் கூட்டி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரையும் கன்சல்ட் பண்ணி ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி இடைக்கால பட்ஜெட், இன்ட்ரீம் பட்ஜெட்ல 6 months பட்ஜெட், 3 months பட்ஜெட் ஏதாவது ஒன்று தாக்கல் பண்ணி 1000 ரூபாய் முதல்ல ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. அதுதான் கேட்டேன் ஐயாட்ட. அதுக்கு தான் பதில் நான் சொல்கிறேன். 1000 ரூபா அவர்கிட்ட கேட்டீங்க, அதுக்கு பதில் நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன நடக்கும் ப்ராக்டிக்கலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு 3-4 மாதத்துக்கோ 6 மாதத்துக்கு 1000 ரூபாய் தான் கொடுப்பாங்க. அந்த 2500 ரூபான்றது 8வது மாதம் இல்லை 1 வருஷம் கழிச்சுக்கு தான் கிடைக்கும். 2வது வருஷம் 3 வருஷம் கிடைக்கலாம். 2வது வருஷத்தில் முயற்சி பண்ணுவாங்க. அப்படிதான் நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி வாய்ப்புகள் கிடையாது. சரி, அப்படி பட் வந்து அதை விட்டுருங்க. இல்லைங்க, 10 லட்சம் கோடி எப்படி அடைப்பது அப்படின்றத அது நிதிநிலை அறிக்கையை வந்து ஐயா ஒயிட் பேப்பர் அவங்க தாக்கல் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க. ரைட். இத்தனை காலமா என்னன்னா கஜானா காலி பண்ணிட்டு போயிடுவாங்க, ஒயிட் பேப்பர் தாக்கல் பண்ணணும். அவர் ஆனஸ்டா டிரான்ஸ்பரண்டா இப்போ சொன்னார் பார்த்தீங்களா, ஊழலே இல்லாத ஆட்சி, முதல்ல ஊழலே இல்லாத ஆட்சி, ஒயிட் பேப்பர் யூ ஷுட் சப்மிட். வெரி குட். அப்படி நீங்கள் எவ்வளோ கஜானாவை காலி பண்ணிட்டு போனாங்க, என்ன வருவாய் வந்தது, 10 லட்சம் கோடியை நான் எப்படி அடைக்க போகிறேன் அப்படின்றது அடுத்த 5 year பிளானை ஏதோ ஒன்று சொல்லி கொடுக்கணும். அது வந்து லாங் ப்ராசஸ். அதுவே வந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் டைம் எடுக்கும். சரி, இப்போ ஒரு கேள்வி, இப்போ முக்கியமான கேள்வி. எளிய மக்கள், தலித் மக்கள், விளிம்பு நிலை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தினக்கூலிகள் எல்லோரும் வாக்களித்திருக்கிறார்கள். எல்லோருடைய எதிர்பார்ப்பும் டாஸ்மாக் குறித்து இவருடைய நிலை என்ன? அது ஒரு பாயிண்ட் இருக்கு. இதெல்லாம் அவருக்கு போய் சேரும். நான் பேசுவது எல்லாமே போகத்தான் செய்யும். அவர் பேசியிருக்கிறது வந்து டாஸ்மாக நான் மூடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா? ஆமா, படிப்படியா மூடுவேன் அப்படின்றத தேர்தல் வாக்குறுதிகள். அப்படி என்றால் 60,000 கோடி இழப்பு வரும். படிப்படியாக, அதாவது இப்போ ஹைவேல இருக்க டாஸ்மாக் எல்லாம் மூடிட்டு வந்தாங்க. கோர்ட் ஆர்டர் பிரகாரம் ஜெயலலிதா அம்மையார் ஹைவேல இருக்கக்கூடாது அப்படின்றது, கோயில் ஸ்கூல்ல இருந்து இவ்வளோ மீட்டர் தூரம் அப்படின்றதெல்லாம் மார்க் பண்ணி அங்கே இருக்கக்கூடாது, இதெல்லாம் அகற்றிக்கிட்டே வந்தாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரியான முயற்சிகளை தீவிரப்படுத்தணும். இப்போ இந்த கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் வந்து 10 மீட்டர் தூரத்திலே பல இடங்களில் வந்து டாஸ்மாக் கடைகள், ஸ்கூலு பக்கத்தில் 10 மீட்டர் கோயில் மத்தியில் சாராய கடை, அப்புறம் ஸ்கூலு பிள்ளைங்க அப்படி நைட்டில் போயிட்டு வர முடியாது, விளங்கவே விளங்காது. அது ஒன்னாரப்பேட்டையில் போராட்டம்லாம் நடந்திருக்கு. அந்த திமுக கவுன்சிலரே அதில் சைன் போட்டிருக்காரு அந்த சிக்னேச்சர் கேம்பெயினில் ஒரு பகுதியில்.
ஸோ அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் டீத்திங் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். சரி, அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 2014 மோடி வந்தப்போ இதே டீத்திங் ப்ராப்ளம் தான். வெளியுறவுத்துறையை வந்து சுப்பிரமணிய சுவாமி ஹேண்டில் பண்ணார். அங்கே வந்து ஃபாரின் அஃபேர்ஸ் இதெல்லாம் வந்து அவர் வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஸோ அந்த 5 ஆண்டு காலம் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்காங்க இப்போது, அது மாதிரி ஆஃபீஸர்ஸை வந்து என்ன இந்த ஆட்சிக்கு சாதகமாக செயல்படுவார்களா அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை விஜய்க்கு டஃபஸ்ட் டாஸ்க் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை ஏற்கனவே திமுக அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஆஃபீஸர்ஸை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சில் அவங்க கண்ட்ரோலில் கொண்டு போகிறவங்கன்னு பார்க்கணும். ரைட். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 5 ஆண்டுகள் போதாது, 10 ஆண்டுகள் போதாது விஜய்க்கு எதையுமே கொஞ்சம் அவருடைய எண்ணங்கள் நல்லதாக இருப்பினும் நல்ல சவால்கள் அதிகம் இருக்கு. சவால்கள் மிகப்பெரிய சவால்கள், அதாவது இமாலய மலையோட பெரிய சவால்கள் இதுதான். ரைட். அது மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். ரைட். இப்போ வந்து இந்த கூட்டணி ஆட்சி பத்தி சொன்னாங்க. இப்போ அதிமுக ஆல்ரெடி வந்து பனையூர் போயாச்சு. 20, 24 தேதியில 25 தேதியில் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வியூகங்களை வகுத்திருக்காங்க. வெளியில இருந்து ஆதரவு தெரிவிப்பாங்களா இல்ல வந்து அதிமுக இதுதான் வந்து பேச்சு. ஆல்ரெடி டாக்ஸ் ஆஃப் கான். ஸோ வெளியில இருந்து ஆதரவு தெரிவித்து மைனாரிட்டி அரசாங்கமாக ரன் பண்ண போகிறாங்களா அப்படின்றத பார்க்கணும். இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி, நீங்கள் சொன்ன மாதிரி கம்யூனிஸ்ட்டு எல்லாம் நாங்கள் போய், ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமி தான் அங்கே இருக்கார். இப்போ அன்புமணி ராமதாஸோட அட்வைசர். ஸோ அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அட்வைசர்னு சொல்கிறது க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ ஆகையினால அந்த ஆங்கிளில் 5 இந்த சீட்டுகள்லாம் போகிறதா, இல்லை எடப்பாடி பழனிசாமி அனுப்பிய தூது வந்து அங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் கட்சி பிரச்சனை பார்க்கணுமா, அங்கே தூது விடுறாரா? இல்ல அவருக்கு பேசப்பட்டதுன்னு தான் சொல்றேன். எந்த கால சூழ்நிலை முன்னாடி 23rd எலெக்ஷன் நடந்தது. 24, 25 this talks have been carried out in ஒரு இதெல்லாம் நடந்திருக்கு. ஆகையினால எல்லா ஆங்கிள்லயும் பார்க்கணும். இன்னொரு விஷயம் வந்து இதற்குள் அந்த பாயிண்ட் தான் வரேன் நான். கைகள் இருக்கா? இருக்குமே, அதுதான் சொல்ல வரேன் நான். இப்போ பிஜேபி ஜெயிக்காததுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு. அதிமுக திமுக மறைமுக கூட்டணி. ஏன்னா சின்னம்மா அவர்களே சொல்லியிருக்காங்க, இவங்களுக்குள்ள ஏற்கனவே பிரச்சாரம் பண்ணும்போது இவர்களுக்குள்ள என்ன மறைமுக கூட்டணியா அப்படின்றத கேள்வி எழுப்பலாங்க. நான் ஒரு பல விவாத மேடைகளில் சொல்லியிருக்கேன். ஜோசியக்காரன் சொன்னதெல்லாம் நம்பிக்கிட்டு நான் எதிர்கட்சி தலைவர் ஐயா ஸ்டாலின் முதலமைச்சர் அப்படின்னு உட்கார்ந்தவர் தான் வேலையை செய்யாமல் அதிமுக காரங்க வேலை செஞ்சது தான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. அதுதான் நடந்திருக்கு. ஆகையினால பல இடங்களில் வந்து அவங்க தோல்வியை கண்டிருக்கிறார்கள். இது மறைமுகமாக திமுகவும் அதிமுகவும் செயல்பட்டு அவர்களே கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. இதுல என்ன வேணா நடக்கலாம். திமுக அதிமுகவும் கூட்டணி ஆட்சி அமைக்கிறது வாய்ப்பு இருக்கு. அப்ப அண்ணா திமுக கிளீன் பவுல்ட் ஆயிரும். கிளீன் பவுல்ட் இல்ல, அவங்க கூட்டணி மினிஸ்ட்ரி வாங்கிட்டு போயிட்டு எம்ஜிஆருடைய கட்சி பிஜேபி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க சீக்ரெட் கூட்டணி எப்படி காயறதா, வேற வழி கிடையாது. மக்கள் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம், இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஓட்டு போடுறதெல்லாம் இவர் சொல்றாரு கருத்து கேளுங்க, சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இல்ல, அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன். HD குமாரசாமி 41 சீட்டு ஜெயிச்சப்ப கண்டிப்பா முதல்ல வந்து ராகுல் காந்தி ஐயா தான் சொன்னாரு, நாங்க வந்து வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கிறேன், நீங்க இது பண்ணுங்க அப்படின்னா. அப்புறம் அங்க செட் ஆகலைன்னு 6 மாசமா 8 மாசத்துல இருந்து ஓடி வந்தவர் தான் குமாரசாமி. என்ன பண்ணாரு, பிஜேபியோட அலையன்ஸ், நாங்க 41 இது, நீங்க வந்து நான் முதலமைச்சர், நீங்க துணை முதலமைச்சர். குதிரை பேரம் செய்ய வாய்ப்பில்லை, அரசியல் கிடையாது. இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு தமிழகத்துல நம்ம கோபாலபுரம் குடும்பம் வேண்டாம்னு சொன்னோம். இது வந்து இங்க வந்து ஒரு பிரச்சாரம் செய்யப்பட்டது 96ல ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்துல என்ன பிரச்சாரம் செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியும். அந்த குடும்பம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி. சரி. இன்னைக்கு என்ன குடும்பம் இருக்கு தமிழகத்துல? மார்டின் லாட்டரி குடும்பம். எதிர்கட்சி தலைமையில லீமா ரோஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஆமா, லால்குடியில. இங்க ஆதவ் அர்ஜுன், அங்க பாண்டிச்சேரியில இவரு லட்சிய கட்சி. ஆக மொத்தத்துல தமிழகம் வந்து இன்னைக்கு வந்து என்ன கால சூழ்நிலையில போயிட்டு இருக்குன்னா, லாட்டரி குடும்பம் ஆட்சி நடக்க போகுது. இதுதான் முதல்ல லாட்டரியா இல்ல மக்கள் சிந்திக்கணுங்க. சில மணி நம்ம வந்து கொஞ்சம் அமைதி, கொஞ்சம் அமைதி. ஒரு நிமிஷம், இந்த ஆங்கிள் எல்லாம் யோசிக்கணும். நீங்க ஏன் நெகட்டிவ் யோசிக்கிறீங்க? ஒரு தலைவன் வரட்டு, நாம கேள்வியே தாங்க. இப்போ நான் ஒரு இது விஷயத்தை சொல்றேன். பணமே இல்லாத ஜெயிச்சவங்க இருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சி முதல்ல வந்து 47ல சுதந்திரம் வந்ததுப்போ
பி.கே. சால்வேன்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, ஜாயிண்ட் செக்ரட்டரி ஃபார் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி. Very good. அம்பேத்கரோட இஸ் ஆடிட்டர் கம் லாயர், பெரிய ஆளு. லீடிங் லாயர் சால்வே. ஆமா, சிந்துவாரால அவங்க வீடு, ஆமா, குடும்பத்துல இருக்க சொத்து பத்த எல்லாம் போச்சு, 11 பிள்ளைங்க இருங்க. அவங்க வந்து நாக்பூர்னுடைய மேயர் தொகுதியை வந்து பிரச்சாரமே பண்ணாம செஞ்சாரு. காசு ஒரு காசு பள்ளிக்காசு. இதுதான் உண்மை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் மக்கள். சுருக்கமாக பொன் கிருஷ்ணமூர்த்தி, அதாவதுங்க நீங்க ஒரு 2 நிமிஷம், ஐயா ஒரு 2 நிமிஷம். சார் சொன்னது பிஜேபியும் காங்கிரஸும் எப்படி கூட்டணி வைக்கவே முடியாதோ அதே போன்று திமுக அதிமுக கூட்டணி வைக்கவே முடியாது, வாய்ப்பில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், வைத்தால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தான் அந்த இயக்கத்தை ஆரம்பித்தார். அவர்களுக்கு அந்த மனநிலையோடு இன்றும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். திரு பழனிசாமி ஏதோ அவர்களை குழப்பிக் கொண்டிருந்தாலும் அவர்களுக்குள் கூட்டணி இருப்பது அப்படி இப்படின்றதெல்லாம் அதெல்லாம் அந்த தொண்டர்கள் யாரும் ஏற்றுக்க மாட்டார். ரெட்டலைக்கு வாக்கு போடுற மக்களே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இருக்கிறதும் போயிடும். அதனால இந்த கால்குலேஷன் வந்து சரியான கால்குலேஷனாக நான் பார்க்கல. ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, ஒரு புதுசாக ஒருத்தர் ஆட்சி அமைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வந்து அதிகாரிகள் தான் ஆலோசனை சொல்லணும், அவருக்கு மற்றவங்க அவர் கூட இருக்கிறவங்க விவரம் இல்லாதவர்கள் என்று நாம் விவாதிப்பது என்பது என்னால் கூட அதை ஏற்றுக்க முடியல. ஒரு அரசியல்வாதியாக வரக்கூடியவர், அவர் தலைமையில் இப்போ நீங்கள் அதிகாரிகளுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும்னு வராங்க. வந்தபோது இடத்த எல்லாத்தையும் காட்டிட்டு வந்து அது போன்ற இடம் எங்கேயே இல்லைன்னு அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரி சொல்லும்போது காமராஜ் சொல்கிறாரு, திருவெரும்பூர் போப்பா இவங்க காட்டுன்றாரு. இதை விட ஒரு இடம் உலகத்திலே இருக்காதுன்னு அந்த வந்தவன் சொன்னான். அப்படிப்பட்ட அறிவாளிகளாக காமராஜர் போன்றவர்கள் இருந்திருக்கிறார்கள், எம்ஜிஆர் போன்றவர்கள் இருந்திருக்கிறார்கள், கலைஞர் போன்றவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இவருக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அதிகாரிகள் இப்போ எல்லாருக்கும் ஆளுமை திறமை இருக்குது. ஒரு குடும்பத்தை யார் கட்டி ஆள்கிறானோ அவனுக்கு இந்த நாட்டின் நிர்வாகத்தையும் கட்டி ஆள தெரியும். இதுதான் என்னுடைய கருத்து. அது அந்த பாயிண்ட் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. ஒரு குடும்பத்தை கட்டி ஆளுகிறோனோ நாட்டின் திறமையை கட்டி ஆளுகிறது கொஞ்சம் சிக்கல் இருக்குது. நம்ம அமைதியாக இருப்போம். ஆனால் இப்போ உங்கள் பேச்சில் என்ன தெரியுதுன்னா, நீங்கள் மூட்டை முடிச்சே கட்டி கிளம்பி விட்டீர்களோ என்று என்ன தோணுது? இல்ல ஒரு பாயிண்ட் வேண்டாம், இருங்க, நான் சொல்றேன் கேட்டுங்க. நாங்க மூட்டையும் கட்டிக்கல, ஒன்னும் கட்டிக்கல. இருக்கிற யதார்த்தத்தை எப்பவுமே காங்கிரஸ் அல்லவா நீங்கள் இப்படி சொல்வது என்ன தர்ம விரோதம் அல்லவா? என்ன தர்ம விரோதம்? ஒரு கூட்டணியில் இருக்கின்ற போது அவரை பெரிதாக புகழ்வதும் அவரை பெரிதாக சார், நாங்க இங்க வாதிக்கப்பட்டது என்ன, புதுசாக வந்து இருக்கிறவருக்கு வந்து அதிகாரிகள் தான் ஆட்சி நடத்துவாங்கன்னு சொன்னாங்க. சரி, அதிகாரிகள் ஆட்சி நடத்த வேண்டிய அவசியம் இருக்கும் என்று நான் கருதவில்லை என்று தான் சொன்னேன். உங்க பர்சனல் கருத்து. அப்ப லாட்டரி என்னுடைய பர்சனல் கருத்து இல்ல, காங்கிரஸ் கருத்தா கூட நீங்க எடுத்துக்கலாம். லாட்டரி குடும்பம் தான் ஆட்சி போனா அததானே சொல்ல வரீங்க. லாட்டரி குடும்பம் என்ன சொன்னாங்க? எப்படி சின்னம்மா அவங்க பிரச்சாரத்துல என்ன சொன்னாங்க? எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் மறைமுகமான கூட்டணி இருக்கா? பாலு சார் ஒரே ஒரே ஒரு கருத்து. நீங்க ரொம்ப நேரம் நீங்க பேசுனதுல ஐயாவுடைய கருத்து எடுத்துக்கிட்டோம். இந்த தேர்தல் வந்து சரி யாருக்குமே தோல்வி இல்லை. ரைட்டு, எல்லாருமே ஜெயிச்சாங்க. எல்லாரும் ஜெயிச்சாங்க. எப்படின்னு சொல்றேன்னா, நீங்க சசிகலாவுடைய அறிக்கையை படிச்சீங்க. சரி, ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சி மன்னர் ஆட்சி ஒழிஞ்சுன்னு நினைச்சேன், மன்னர் ஆட்சி ஒழிஞ்சு போச்சு, ஒழிஞ்சது. ஆக சசிகலாவுக்கு இந்த தேர்தல் வந்து ஒரு வெற்றி. அடுத்தாப்புல எடப்பாடி பாஜகவுக்கு அடிமையாக போயிட்டாரு, தமிழ்நாட்டுடைய நலன்களை அடகு வச்சுட்டாருன்னு சொல்லி வெரி குட் ஸ்டாலின் பேசினார். சரி, இப்போ எடப்பாடி தோத்து போனார். ஆமா, அப்போ ஸ்டாலினுக்கு வெற்றி. எடப்பாடி என்ன சொன்னாரு, திமுக வந்து லஞ்சம், கமிஷன், கரப்ஷன் அப்படின்னு ஒரு 3 வார்த்தை சொல்லி அதான் இருந்ததுனார். இப்போ என்னாச்சு, திமுகவும் தோத்து போச்சு, எல்லாமே காலி ஆச்சா. அடுத்தாப்புல நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பிஜேபியில் இருக்க இவர் விஜய் என்ன சொன்னார்னா, இந்த திமுக ஆட்சி ஸ்டாலின் சாரை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னார். ஸ்டாலின் சாரை வீட்டுக்கு அனுப்பியாச்சு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த தேர்தல் வந்து யாரோ ஒருத்தருக்கு வெற்றி ஒருத்தருக்கு தேர்வு இல்லை. இந்த தேர்தல் வந்து எல்லாருக்குமே வெற்றி. ரைட் நேயர்களே, அதான உண்மை. நீங்க அப்புறம் இன்னொரு சின்ன எல்லோருக்கும் இந்த தேர்தல் வெற்றி. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன். ஓகே, அவர் நம்ம நண்பர் பொன் கிருஷ்ணமூர்த்தி வந்து சொன்னாரு, குளத்தூர்ல ஏன் தோத்து போனார்னா, இந்த ஆம்ஸ்ட்ராங் கேஸ்ல. நான் இன்னொன்று சொல்றேன்,
தமிழ்நாட்டில் சரி. அந்த நீர் தொட்டியில மலம் கலந்த கேஸு சரி. அது திமுக சம்பந்தப்பட்ட விஷயம் தான். சரி. அது நடவடிக்கை எடுக்கல. அங்கே திமுக நம்ம அதை தோத்து ரெண்டாவது வச்சா. பேசுவோம். இல்ல அங்கே திமுக தோத்து வச்சா. ரைட். அதாவது இது நம்ம- இதெல்லாம் நம்ம என்னன்னா Right. ஒரு அரசியல் நம்ம நேரம் முடிந்தது. பிரச்சனையை ஒரு அரசியல் பிரச்சனை தனிநபர் பிரச்சனையாக மாற்றுவது. நன்றி. நேர்களை இன்னும் நிறைய பேச போறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொன் கிருஷ்ணமூர்த்தி, சரவண பெருமாள், பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் நெய்வேலி பால், உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சூஃபியான் விடைபெறுகிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.